பார்ப்போம். திருமங்கலத்தில் அதிமுக வேட்பாளர் ஆர்பி உதயகுமார் பிரச்சார வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சிகளிலும் அறிவிக்கப்பட்டு அவர்கள் களத்தில் தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதிமுக சார்பில் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆர்பி உதயகுமார் தனது பிரச்சாரத்தை நேற்று தொடங்கியிருந்தார். ஒரு நாள் ஒன்றுக்கு 30க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த வகையில் இன்று பல்வேறு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டு கள்ளிக்குடி ஒன்றியத்தில் உள்ள மைத்தான்பட்டியில் இன்று காலை பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த பறக்குமுறையினர் ஆர்பி உதயகுமாரின் பரப்புரை வாகனம் மற்றும் அவருடன் வந்த அவருடைய வாகனம் மற்றும் பல்வேறு வாகனங்களை சோதனையிட்டனர். சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த ஆர்பி உதயகுமார் சோதனை முடிவிலே ஏதாவது உங்களுக்கு கிடைத்ததா, எதுவும் பிடிபட்டதா, எடுக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பினார். ஆனால் பறக்குமுறையினர் பணம் மற்றும் பொருட்கள் ஏதும் இல்லை என தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ஒரு 10 நிமிடங்கள் இந்த பறக்குமுறை சோதனையானது நடைபெற்றது. அந்த 10 நிமிடங்களும் முழு ஒத்துழைப்பு அளித்து அந்த வாகனத்தில் பிரச்சார வாகனத்திலே அவர் நின்றிருந்தார். அவருடன் பிரச்சார வாகனத்தில் அவருடைய மகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பயணித்தார்கள். தொடர்ந்து அனைத்து கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது அவருடைய வாகன ஆர்பி உதயகுமாருடைய சோதனையில் 5வது முறையாக இது சோதனையிடப்படுகிறது. பறக்குமுறைக்கு வரக்கூடிய புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் இருப்பிடமான அந்த டி குன்னத்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த அம்மா கோவில் என்கிற இடத்தை ஏற்கனவே 4 முறை பறக்குமுறையினர் சோதனையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தற்போது 5வது முறையாக பிரச்சார வாகனத்தை சோதனையிட்டு இருக்கிறார்கள். இப்படி எத்தனை முறை சோதனையிட்டாலும் இங்கு பணமோ பொருட்களோ எங்களிடத்தில் இல்லை என ஆர்பி உதயகுமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு வரக்கூடிய புகாரின் அடிப்படையில் தான் சோதனையிடுவதாக அவர்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி மதுரை மாவட்டத்தில் தேர்தல் பறக்குமுறையினர் பல்வேறு பகுதிகளே சென்று அவர்கள் வாகன தணிக்கை மற்றும் அல்லாது வேட்பாளருடைய பிரச்சாரங்கள் நடைபெறும் இடங்கள், அது மட்டுமல்லாது அவருடைய வீடுகள், அவருடைய அலுவலகங்களிலே சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். புகாரின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும், மேலும் வாகன தணிக்கை என்பது ரேண்டமாக அங்கு வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் பணம் பொருட்கள் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். கண்ணா